பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் ஷெய்ஹே காமில் ஆரிஃப் பில்லா அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருளியது. அத்தியாயம் 28. 3 விதமான மரணங்களும் 3 விதமான ஜீவியங்களும். மனித சமூகத்துக்கு நேரிடும் மரணம் 3 வகைகளாக விவரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது வகை மரணம் சுய தன்மையின்படி அல்லாஹ்வின் தஜல்லியை கொண்டு ஒவ்வொரு மூச்சிலும் எப்போதும் நேரிட்டு கொண்டிருக்கும் ஒரு நிலைமை ஆகும். இதனால் இதற்கு ஆளாகுபவர் ஒவ்வொரு நாளும் ஒரு மகிமையில் இருப்பார். இரண்டாவது வகை மரணம் சுயேச்சையானதாகும். நஃப்ஸின் இச்சைகளை கொன்று ரஹ்மானுடைய தன்மையில் ஆழ்ந்து மூழ்கி போவது. எல்லா உலகத்துக்கும் இது பொதுவானதன்று. சில குறிப்பிட்ட ஞானம் தெளிந்த இன்சான்களுக்கு மட்டுமே சொந்தமானது. இதனால் நிரந்தரமான ஜீவியமும் தன்னை மறக்கும் நிலையும் உண்டாகும். மூத்து கபில அந்த மூத்து, மரணிப்பதற்கு முன் நீங்கள் மரணித்து பாருங்கள் என்ற போதனை இதை சமிக்ஞை செய்கின்றது. மூன்றாவது வகை மரணம் சுயேச்சையின்றி உண்டாகும் மரணம். இது நிகழும் பொழுதுதான் உடலும் ரூஹும் பிரிந்து விடுகின்றது. உடலை விட்டும் உயிர் நீங்கி போய்விடுகின்றது. ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்ற குர்ஆன் ஆயத்து இதை அழகாக எடுத்துரைக்கின்றது. பொதுவாக ஜீவியமும் மரணமும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரிடையான விஷயங்களாகும். எனவே விவேகமுடைய மனிதன் 3 விதமான நிலைமைகளில் தங்கி 3 விதமான வாழ்க்கையின் இன்பங்களை அடைகின்றான். 3 விதமான ஜீவியங்கள். மவுத்து எனும் மரணம் 3 வகையாக இருப்பது போல ஹயாத் எனும் ஜீவித வாழ்வும் 3 விதமானதாகவே விளக்கப்படுகின்றது. முதல் வகை ஜீவியம் அல்லாஹு தஆலாவின் தஜல்லி எனும் நஃப்ஸினால் துர்ஃபத்துல் ஐன் இமைப்பொழுதில் எனும் முறையில் நிகழ்வதாகும். இந்த புனித ஜீவியமானது மனிதருக்கு தாத்துடைய தொடர்பினால் ஞான பாக்கியத்தினால் எப்போதும் நேரிட்டு கொண்டிருக்கும் ஆனந்த வாழ்வாகும். இது சாதாரண மரணத்துக்கு நேர்மாறானதாகும். இந்த ஜீவியம் வாழ்க்கையின் போது வுஜூதிலேயே சேர்ந்ததாகும். இரண்டாவது வகை ஜீவியம் இது கல்பு சம்பந்தப்பட்டது, சாஸ்வதமானது. நஃப்ஸின் தன்மைகளை விட்டும் பரிசுத்தமாக நீங்கி கல்பின் சிஃபத்துக்களை கொண்டு பயனடைவது. மேலும் இந்த ஜீவியம் சுயேட்சையான மரணத்துக்கு எதிரிடையானதாகும். அஃப்லத்தூன் என்ற பேரறிஞர் சொல்வதாவது, இந்த மரணமும் ஜீவியமும் மனித இனத்தாருடன் இயற்கையோடு அமைந்தவை ஆகும். ஞானத்தின் ஒரு வழிமுறை என்றும் கொள்ளலாம். மனிதனின் ஞான தெளிவும் இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. எனவே இதன் மூலம் ஆதரவு தேடுவது மனித வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஓர் அம்சமாகும். மூன்றாவது வகை ஜீவியம். இந்த ஜீவியம் நிரந்தரமானதாகும். ஆலமே பர்ஸஹ் ஆன்ம உலகில் இது நிகழ்வதாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் நிலைமைகளுக்கு தக்கவாறு இந்த ஜீவியம் இயற்கையாக நேரிடும் மரணத்தின் பிற்பட்டதே ஆகும். அதாவது உயிரும் உடலும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்த பின்னர் பர்ஸஹில் நிகழும் ஒரு வகை ஜீவிய நிலை இதுவாகும்.